வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என அதிமுக மருத்துவ அணி மாநில இணைச் செயலாளர் டாக்டர் சரவணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மதுரையில் பேட்டியளித்த அவர், போலி வாக்காளர்களை நீக்குவதற்காக தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். எஸ்ஐஆருக்கு இதுநாள் வரை எதிர்ப்பு தெரிவிக்காத திமுக தற்போது நீதிமன்றம் வரை சென்றுள்ளதாகவும், கள்ள ஓட்டு போட முடியாது என்பதற்காக எதிர்க்கிறதா எனவும் கேள்வி எழுப்பினார். எஸ்ஐஆருக்கு பின் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 20,000 போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்படும் என கூறிய சரவணன், வரும் தேர்தலில் அதிமுக நிச்சயம் வெற்றி பெறும் என கூறினார். திமுகவுக்கு எஸ்ஐஆர் சார் அப்படின்னாலே பயம். அது அண்ணா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, வேங்கை வயலாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இது எல்லாத்துலேயும் யார் அந்த சார் அப்படின்ற அந்த சாருன்றதை பார்த்து திமுக பயப்படுகிறது. திமுக தலைவரும் அதனுடைய அமைச்சர் மக்களும் பயப்படுறாங்க. இந்த பிஎல்ஓவை அவங்க இன்னைக்கு கையில் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பு, இதில் ஏதாச்சும் முறைகேடு செய்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா திமுகவுக்கு இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள், இந்த போலி வாக்காளர்களை உருவாக்குறது, இந்த மாதிரி திருட்டுத்தனம் எல்லாம் திமுகவுக்கு தான் தெரியும். அப்போ இவங்க ஏதோ ஒரு செயல்படுத்துறதுக்கு ஒரு பக்கம் எஸ்ஆர் எதிர்ப்பதாக ஆர்ப்பாட்டம் செஞ்சு கொண்டு, இன்னொரு பக்கம் பிஎல்ஓவை இவங்க அவங்க அரசு அதிகாரிகளால் அவங்கள மிரட்டி சில இடங்களில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பணி செய்ய வைக்கிறதான குற்றச்சாட்டுலாம் எழுந்து கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட எங்கள் கட்சிக்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் எடுத்து சென்றிருக்கிறார்கள். எது எப்படியோ இந்த 2026 சரியான ஒரு தீவிர இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டு தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியோட தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்.